இவங்க 2021 இருந்த கூட்டணி தான். தேமுதிக வெளியேறி இருக்கு, அதுக்கு பதிலாக அமமுக உள்ளே வந்திருக்கு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே தவிர. பட் ஆனால் 21க்கு அப்பாற்பட்டு இந்த கூட்டணி சக்ஸஸ் ரேட் இருக்கா அப்படின்னா கிடையாது. 2021 தோக்குறீங்க, 24 இவங்களுக்குள்ளார பிரிவுகள் வந்து பிரியிறப்பையும் கூட நாளைக்கு பிஜேபி பின்னாடி போன கூட்டத்துக்கு எடப்பாடி சமாளிக்க முடியல. அதாவது அண்ணாமலைங்கிற ஒரு பின்பம் தனித்து நிற்கிது. அவங்க பின்னாடி போய் ஐஜேகே பாரிவேந்தர்லேருந்து ஜிகே வாசன்லேருந்து இன்றைக்கி எல்லாருமே டிடிவிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து போய் நிற்கிறப்ப சாம்ராஜ்ய கட்சின்னு நீங்கள் சொல்கிற அதிமுக 7 இடத்துல வந்து டெபாசிட் போகுது. அதே 14 இடத்துல 3வது இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் அண்ணாமலை ஏற்ற எடப்பாடினால ஸ்டஃப் லீடர்னு காட்ட முடியல. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிற மாதிரி இடைத்தேர்தலில் இல்லை, நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறப்ப முதலமைச்சராக இருக்கிறப்பயே உங்களால் உள்ளாட்சி தேர்தலில் 2020 நடந்தது. ஆமாம், உள்ளாட்சி தேர்தலே 90% திமுக ஜெயிச்சிச்சு. நீங்கள் அந்த 2019 வந்த இந்த இடைத்தேர்தல், அதாவது உங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக வந்த இடைத்தேர்தலில் மட்டும், அதுவும் உங்களுக்கு தேவையான கணிசமான எம்எல்ஏக்களில் மட்டும்தான் இவருடைய வீரத்தை காட்டினாரே தவிர, அதுவும் அந்த சமயத்தில் 22ல் 13 திமுக ஜெயிக்குது சார் இடைத்தேர்தலில். அது மாதிரி பாஜகவுடைய முழு அனுகிரகம் இருந்துமே கூட இவர் எந்த இடத்துலையும் தன்னை ஒரு ப்ரூவ்டு லீடராக அவர் காட்டிக்கல.